அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்ய நீதியரசர் தலைமையில் புதிய குழு அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 10% வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா உரிய நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை திருப்பி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 7 வருஷம் இல்லை, 5 வருஷம் இப்போதான், இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று அந்த நாங்கள் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில் இன்னொரு கமிட்டியும் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்தவாசியில் ஹாஸ்பிட்டலில் துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்த்தாங்க. இல்லை, அந்த செய்தி கிடைச்ச உடனே அது உரிய அது மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உரிய ஆக்ஷன் எடுத்துருக்கோம். நம்ம என்ன அந்த மற்ற டாக்டர்ஸ் யார் டியூட்டியில் இருந்தாங்களோ அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும். அதனால தான் இந்த தேசிய குடற்புழு நீக்க நாள் என்று இந்த வருடத்திற்கு 2 முறை இந்த மாத்திரை அல்பண்டசோல் அப்படிங்கிற மாத்திரை நம்ம கொடுக்குறோம். இருப்பிட சான்று இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அவங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இது மெரிட் லிஸ்ட் ஏன் இந்த ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், இந்த இருப்பிட சான்று எது கேட்குறோன்னா பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மற்ற மாநிலத்தில் இருந்த மாணவர்கள்லாம் நம்ம இங்கே அட்மிஷன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தனால சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த இருப்பிட சான்று கேட்டிருக்கோம். அந்த இருப்பிட சான்று இல்லாத அது ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இங்கேயே நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்கேயே நம்மளுடைய தமிழ்நாட்டு பள்ளியில் படிச்சிருந்தா அதற்கான ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம நீட்டோட மெரிட் லிஸ்ட்டில் கூட நிறைய மாணவர்கள், அதாவது ஒரு 20 மாணவர்கள் போல் இந்த மாதிரி அவங்களுடைய இருப்பிட சான்றிதழ் அவங்களுடைய கொடுக்காதனால அவங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் இல்லாதங்கிற மாதிரி நமக்கு வந்தது. நம்ம உடனடியாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய விவரங்களை சரிபார்த்து அவங்களுடைய இங்கேயே படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பெயரும் இன்று வெளியிடப்படக்கூடிய இந்த மெரிட் லிஸ்ட்டில் இடம்பெறும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.